1962 மும்பைக்கு பயணப்பட்ட பி. லெனின் தனது திரைப்பயணத்தை இசையமைப்பாளர் நௌஷாத், ஒளி வடிவமைப்பாளர் மங்கேஷ் தேசாய் இருவருடன் தொடங்கினார். அவரது தந்தையும் இயக்குனருமான ஏ. பீம்சிங் இந்தி மொழி திரைப்படங்களை இயக்க ஆரம்பித்தார். பி. லெனின் அவர்களும் உதவி இயக்குனராக பம்பாயிலேயே பணியாற்ற ஆரம்பித்தார். वो मेरा गम था या खुशी मेरी, हर जगह तूने मेरा साथ दिया. திரைத்துறையின் 60 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு படத்தொகுப்பாளராக பங்களித்திருக்கிறார். குறும்படங்கள், மைய நீரோட்ட திரைப்படங்கள், ஆவணப்படங்கள் என்று அனைத்து வடிவங்களிலும் பணிபுரிந்திருப்பது இவரது சிறப்பு. வாங்கிய தேசிய விருதுகள் 6, தமிழ் மாநில விருதுகள் 3, கேரள மாநில விருதுகள் 3, ஆந்திர மாநில விருது 1. இவரது முதல் படத்தொகுப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற திரைப்படம் உதிரிப்பூக்கள். தமிழ் சினிமாவின் மைல்கல்லாக இன்றும் நினைவு கூறப்படுகிறது. இவரது இயக்கத்தில் 1993 நாக் அவுட், 1995 குற்றவாளி 2 குறும்படங்களும் தேசிய விருதை பெற்றுத்தந்தன. சிற்பிகளின் சிற்பங்கள் 2021 கல்விக்கான சிறந்த படமாக தேசிய அளவில் அறிவிக்கப்பட்டது. எந்த ஒரு சினிமா உருவாக்கத்திற்கு பின்னாலும் நூற்றுக்கணக்கான கலைஞர்கள், உழைப்பாளர்களின் பங்கேற்பும் பங்களிப்பும் உண்டு. அவர்கள் பார்வையாளர்களின், விமர்சகர்களின் கவனத்திற்கு பெரும்பாலும் வருவதில்லை. அப்படி கவனத்திற்கு வந்த சிலரில் ஒருவர்தான் படத்தொகுப்பாளர் பி. லெனின். அவர் படத்தொகுப்பாளராக அறியப்பட்டாலும் குறும்பட இயக்கத்தின் முன்னத்தியே. முற்போக்கு கலை இலக்கிய இயக்கங்களில் தொடர்ச்சியாக பங்கேற்பவர். தமிழ் சினிமாவில் இலக்கிய படைப்புகள் உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதில் விருப்பம் கொண்டவர். அவரது தந்தையும் இயக்குனருமான ஏ. பீம்சிங்கின் ஜெயகாந்தனின் சில நேரங்களில் சில மனிதர்கள் கொண்டு போய் ஏற்றி கொண்டு வந்து மாட்டிய போது மழையில் நனைந்து தலை ஒரு கோலம் துணி ஒரு கோலமாய் வருகின்ற மகளை பார்த்ததுமே வயிற்றிலே என்னவோ செய்தது அவளுக்கு. மழையில நனைஞ்சுன்னு வந்திருக்கா.
100க்கு 100 பேர் என்று இயக்கிக் கொண்டிருப்பவர். மன்னிக்கிறதுக்கு கண்டதை சொல்லுகிறேன், இவரின் மாற்று சினிமா படைப்புகள். கண்டவெல்லாம் ஆடுறதுக்கு சபா மேடை கூத்து மேடை இல்லை. உள்ளூர்காரே சாவு மோளங்கிறான், அசலூர்காரே பறை இசைன்னு மரியாதை கொடுத்து போட்டி வைக்கிறான். உன்னோட வேற விட்டு விலகி போயிடாத. நான் சாவுக்கு மட்டும்தான் அடிப்பேன். பல திரைப்பட கல்லூரிகளில் சிறப்பு அழைப்பாளர். கோடம்பாக்கத்தில் இயங்கி வரும் டி.சிப்மா என்ற பிலிம் அகாடமியின் நெறியாளராகவும் படத்தொகுப்பு பாடப்பிரிவுக்கு தலைமையேற்று வகுப்புகளை நடத்தி வருகிறார். மாணவர்கள் பலர் உற்சாகமாக கலந்து கொண்டு பயன்பெற்று வருகின்றனர். பீம்சிங் லெனின் அவர்களின் 60 ஆண்டுகால திரைத்துறை பயணத்தை டி.சிப்மா பெருமையுடன் வாழ்த்தி கொண்டாடுகிறது.